வணக்கம். இன்றைக்கி நம்ம ரிஷப ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா கெரியர் எடுத்துக்கிட்டா உங்கள் ஒர்க் ஏதாவது பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி தான் உங்களுடைய யோகக்காரகன். அவர் இப்போ சனி வக்ரம் அடைஞ்சிட்டார். எப்போன்னா 29 ஜூனே வக்ரம் அடைஞ்சிட்டார். 15 நவம்பர் வரைக்கும் 2024 சனி வக்ரமாக இருக்க போகிறார் கும்பராசியில். ஒரு 4.5 மாதத்துக்கு சனி வக்ரமாக போகிறாரு. அப்போது வக்ரம் ஆயிட்டார். ஓகேவா? அப்போது இந்த ஜூலை மாதத்தில் எப்படி இருக்குன்னா, ரிஷபத்துக்கு சனி வக்ரம் நல்ல பலன்களை கொடுக்காது. ஏன்னா அவர் தானே யோகக்காரகன். அதனால் என்ன நடக்கும்னா, ஓவர் எமோஷன், ஓவர் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து குருன்னு எடுத்துக்கிட்டால் குரு ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்க அப்படி முதல் வீட்டில் இருக்க அப்படி 1ஆம் வீட்டில் இருக்க அப்படி. அடுத்து 13 ஜூலை செவ்வாய் ரிஷபராசி உங்கள் முதல் வீட்டுக்கு ஃபஸ்ட் ஹவுஸ்க்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்போது குரு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கார். அப்போது குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகம் உண்டாகும். அது உங்களுக்கு அமோகமான பலன்களை தருன்னே சொல்லலாம். அடுத்து நிழல் கிரகமான ராகு 11 இருக்க அப்படி. அடுத்து 10 இருக்கிற சனி வக்ரமாக இருக்கார்ல கும்பராசியில். அது உங்களுக்கு ரிஷபராசிக்கு என்ன பண்ணுன்னா, பாஸ்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணும். எப்படின்னா, பழைய பிளான்ஸ் பெண்டிங் இருக்கிறது எல்லாமே மறுபடியும் ஒரு ஸ்டார்ட் பண்ண வைக்கும். அதுக்கடுத்து முதல்ல எடுத்த முயற்சிக்கான பலன் இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா 1ல் குரு, புதன் மந்த் அதாவது மாத ஸ்டார்டிங்லேயே கடகத்தில் இருப்பாப்படி. அதுக்கப்புறம் 19 ஜூலை சிம்மத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்லா இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னே சொல்லலாம். அடுத்து செகண்ட் ஹவுஸ் சுக்கிரன், அதை தொடர்ந்து அடுத்து சூரியனும் பயிற்சி ஆயிடுவார். அது உங்களுக்கு அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இப்போ உங்கள் ஒர்க், உங்கள் பிஸ்னஸ், கெரியர் ரிலேட்டட் இது எல்லாத்துலேயுமே சனி வக்ரம் ஆகியிருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு தான் சொல்லுவேன். மற்றபடி போயிட்டு இருக்கிற ஒர்க்கோ, பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸ் ஒர்க் அதெல்லாமே அப்படியே விட்டுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறப்போ யோகக்காரகன் வக்ரமாக இருக்கிறார்ல. அதனால் ரிஷபராசி ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறது என்னோடய சஜஷன். அடுத்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டா 13 ஜூலை 13 ஜூலை செவ்வாய் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே குரு இருக்குது அப்படி. குருவும் செவ்வாய் சேர்ந்தால் குருமங்கள யோகம். ஃபேமிலியில் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எந்த ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் அதெல்லாமே நீங்கி ஒரு ஒற்றுமையாக குடும்பத்தில் மன நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். அடுத்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் நல்ல வரன் அமையும். நல்ல உறவு, நல்ல வரவு கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மேரேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு, நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு வீட்டில் அக்செப்ட் பண்ணுறது ஒரு நல்ல டைமிங்னே சொல்லலாம் இந்த காலகட்டம். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் எஜுகேஷன்னா, அதாவது நான் ஏன் சனியை சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறது சனி தான். ஸோ இப்போ நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா ஸ்கூல் ஆர் காலேஜ் சூஸ் பண்ணணும். ஒரு நல்ல காலேஜ் அமைஞ்சாதான் ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமையும். ஸோ அப்படிங்கிற டைமில் ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்காமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கிட்ட அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட இந்த காலேஜ் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு நல்லா யோசித்து அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணால் அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு டிசிஷன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கிட்ட கேட்டுட்டு அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது. எப்படின்னா 16 ஜூலை அது புதாதித்ய யோகம். அது உங்களுக்கு அமோகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல டைமிங்னே சொல்லலாம். 16 ஜூலையிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பெண்கள் எடுத்துக்கிட்டால் செவ்வாய் 13 ஜூலை ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருமங்கள யோகமாக. அந்த டைமில் உங்களுக்கு ஓவராக இருக்கிற ஒர்க் பர்டன், ஓவர் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே கம்மியாகும். ஃபேமிலிலையும் அதே மாதிரி உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் எல்லாம் கம்மியாகி ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து உங்களுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தில் ரிஷபராசிக்கு அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம். நன்றி.